தற்போது திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்பினராம் முன்னாள் எம்பியுமான திரு கே சி பழனிசாமி தற்போது டெல்லியிலிருந்து தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு கே சி பழனிசாமி, உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? 10 மணிக்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய விருப்பமான பெயரையும் சின்னத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நிச்சயமாக தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதன்படி 10 மணி அளவில் நாங்கள் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து எங்களது விருப்பங்களை எங்களது கருத்துக்களை அவர்களிடத்தில் தெரிவிப்போம். அதே போல திரு தினகரன் அவர்களும் மற்றவர்களும் உச்சநீதிமன்றத்திற்கு செல்வதாக சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் தகுந்த வகையில் அவர்களை நாங்கள் சந்திப்போம். தேர்தல் ஆணையத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி திருமதி சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது, தினகரன் அவர்கள் இந்த இயக்கத்தில் சேர்க்கப்பட்டது தவறு என்று இந்த குடும்பத்தை இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றிவிட்டு ஒன்றுபட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, இரட்டை இலை சின்னத்தை, இயக்கத்தை மீட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். சின்னத்தை மீட்டெடுப்பதற்காக தேர்தல் ஆணையத்திடம் உங்கள் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்வைக்க இருக்கிறீர்கள்? சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது சரியா என்ற ஒரு வாதங்கள், அது தொடர்பான மனுக்கள் இன்னும் தேர்தல் ஆணையம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. நேற்றைய விவாதம் தேர்தல் ஆணையத்தின் முன்பாக நடந்த வழக்கு தேர்தல் சின்னம் யாருக்கு என்ற ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆகையினாலே நாங்கள் சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது சரியா என்ற கருத்தை உடனே தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும். அல்லது அந்த ஏப்ரல் 17 அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த நேரத்தில் அதை எடுக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி அதிலே எங்களுக்கு ஒரு உரிய நல்ல தீர்வை நிச்சயமாக நாங்கள் பெறுவோம். அப்படி பெறுகிற பட்சத்தில் திருமதி சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற வேண்டியது வரும். திரு தினகரன் அவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற வேண்டி வரும். அந்த சூழ்நிலையில் இரட்டை இலை சின்னமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக எங்களிடத்தில் வந்துவிடும். திரு கே சி பழனிசாமி, அதிமுகவின் தலைமையகத்தை சசிகலா தரப்பு பயன்படுத்தக்கூடாது என நீங்கள் முறையிட இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நீங்கள் என்ன செயலில் ஈடுபட? நிச்சயமாக நாங்கள் முறையிடுவதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் சசிகலா தரப்பு இரண்டு தரப்புக்குமே அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எதன் அடிப்படையில் இந்த இதை முற்றுகையிடணும், அதாவது அந்த பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத வலியுறுத்த இருக்கீங்க? அது தொடர்பாக ஏதேனும் ஆவணங்களை சமர்ப்பிக்க திட்டமிட்டு இருக்கீங்களா? இல்ல, அவங்க நாங்கள் தான் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் வேண்டும். தொண்டர்கள் 1,50,00,000 தொண்டர்கள் எங்களிடத்துல இருக்கிறார்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்த அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே 25-30 லட்சம் பேர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஆவணங்களை எல்லாம் நாங்கள் அவர்களிடத்திலே சமர்ப்பித்து இருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஆவணங்களின் அடிப்படையில் மேற்கொண்டு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடையது, அந்த இரட்டை இலை சின்னம் எங்களுடையது என்ற கருத்தை நாங்கள் வலியுறுத்துவோம். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதேபோல் நீங்கள் விருப்பமான சின்னத்தையும் விருப்பமான பெயரையும் நீங்கள் இன்று காலை 10 மணிக்கு முன்பாக நீங்கள் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். யாரெல்லாம் இந்த பெயரையும் சின்னத்தையும் தெரிவு செய்தார்கள்? அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் முக்கிய தலைவர்களும் அது குறித்து முடிவு செய்வார்கள். தேர்தல் ஆணையம் தரப்புல உங்க சார்பாக யார் ஆஜராக இருக்கீங்க சார்? இன்னைக்கு இந்த சின்னம் என்ன சின்னம் அப்படிங்கறது தேர்வு செஞ்சாச்சா? என்ன சின்னம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, அது மூத்த தலைவர்கள் கலந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக 10 மணிக்கு அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அதேபோல் தலைமையகத்தை திருமதி சசிகலா தரப்பு பயன்படுத்தக்கூடாது என்று நீங்கள் முறையிட்டிருந்தீர்கள். அது தொடர்பாக நீங்கள் ஏதேனும் தனியாக அது குறித்து மனு ஏதும் கொடுக்க இருக்கிறீர்களா தேர்தல் ஆணையத்தில்? நிச்சயமாக நேற்றைய தீர்ப்பிலேயே எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையகத்தை அவர்கள் பயன்படுத்துவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அதை எங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நாங்கள் இதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணையத்திடம் வைத்திருக்கிறோம். சின்னத்தை மீட்டெடுப்பதில் எந்த அளவிற்கு உறுதியோடு இருக்கிறீர்கள்? எந்த அளவிற்கு சாதகமான ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக எங்களுக்கு சாதகமாக வரும். ஏனென்றால் ஒரே ஒரு முடிவுதான் எல்லோரும் எடுக்க வேண்டும். திருமதி சசிகலா அவர்கள் நியமனம் செல்லுமா செல்லாதா, அதற்கு தீர்ப்பு வருகிற பட்சத்தில் இந்த மொத்த பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துவிடும். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சசிகலா தலைமையை ஏற்பவர்கள், சசிகலா தலைமையை எதிர்ப்பவர்கள், இதுதான் இன்றைய போராட்டம்.
சசிகலா தலைமையை எதிர்க்கிற எல்லோரும் மக்கள் எதிர்க்கிறார்கள், தொண்டர்கள் எதிர்க்கிறார்கள். அந்த முடிவு எங்களுக்கு சாதகமாக வரும். அவர்கள் நியமிக்கப்பட்டது செல்லாது என்ற ஒரு வாதம் பல முறை பல காரண காரியங்களை நாங்கள் அடுக்கி தேர்தல் ஆணையத்திலே தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் அதை நிச்சயமாக பரிசீலிப்பார்கள். திரு பழனிசாமி, அதிமுக என்கிற பெயரையும் இரட்டை இலை சின்னத்தையும் இருதரப்பும் பயன்படுத்தக்கூடாது என்று நேற்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்தீர்கள். உங்களுக்கு இது ஏமாற்றம் தந்ததா, அதிர்ச்சி தந்ததா? நிச்சயமாக எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. எங்களுக்கு ஏமாற்றம் ஒன்று, அதிர்ச்சி அதை விட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலே அடையாளம் காட்டப்பட்ட இந்த இயக்கம், உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், அடையாளம் காட்டப்பட்ட சின்னம், அம்மா அவர்களாலே வளர்த்து எடுக்கப்பட்ட இந்த இயக்கம், இந்த சின்னம் இன்றைக்கு முடங்குவது என்பது நிச்சயமாக எங்களுக்கு மிக மிக பெரிய ஒரு வருத்தத்தையும் வேதனையையும் அளிக்கிறது. இதற்கு காரணமான திருமதி சசிகலா அவர்களும் அவரை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களும் தற்பொழுதாவது அவர்கள் மனம் திருந்தி இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற வேண்டும்.